பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தப்படியே நமக்கு தருகிற வார்த்தை ரூத்தின் சரித்திரம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்கள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரைக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்களை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது யாருக்கும் அர்த்தமாய் தியானிக்கும் பொழுது எப்படி போவாஸ் ரூத் கதிர் பொறுக்க அவள் எழுந்த பொழுது அவளுக்கான நன்மைகளை செய்யும்படியா அவர் கட்டளையிட்டாரோ, இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவஜனங்களாகிய நாம் நமக்கென அவர் நியமித்த கிரியைகளை செய்ய நாம் எழும்பும் பொழுது, நாம் முடங்காமல் எழும்பும் பொழுது கர்த்தர் நமக்கென அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடிப்பார். புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதை அவர் கட்டளையிடுவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேசங்களாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு அதை செய்யும், ஆண்டவரே வாக்கு பண்ணதை நிறைவேற்றும், ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் செய்வேன்னு சொன்னீங்க அதான் செய்து முடிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து அதிகமாய் நினைக்கிறோம், பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் ஒண்ணு செய்ய சொன்னல அந்த காரியத்தை முதல்ல நீ செய்ய எழும்பு. நீ உட்கார்ந்தே இருக்காத, முடங்கி போகாத, சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. உனக்கென நான் நியமித்த காரியங்களை, வேலைகளை, கிரியைகளை செய்யும்படியாய் நீ எழுப்பின உடனே உனக்காக எந்தெந்த காரியங்களை நான் கட்டளையிட வேண்டுமோ அதை நான் கட்டளையிடுவேன். அதை சும்மா சொல்ல மாட்டேன், அதை கட்டளையிடுவேன். கர்த்தர் சொன்னாலே அப்படியே நடக்கும். அப்ப அவர் கட்டளையிட்டாரே ஆனால் அது நிச்சயமாய் தேவஜனங்களாகி நமக்கு கர்த்தர் அதை செய்து முடிப்பார் என்பதை அது காண்பிக்கிறது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும்படியா எழுப்புவோம். எழுப்பி பிரகாசியும் ஒளி வந்தது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுப்பு. நீ உட்கார்ந்தே இருந்து எல்லாமே தூசி ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ தூசியை தட்டிட்டு எழும்பு. உன்னை யாரால் என்ன பண்ண முடியாது, எந்த தீமை உனக்கு செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நீ செய்யும்படியாக எழுப்புகிறாய். உன்னிலே நான் மகிமைப்படுவேன், உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் உனக்கான நன்மைகளை நான் கட்டளையிடுவேன், உனக்காக நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவஜனங்களாகி நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய நன்மைகளை அவர் கட்டளையிட்டு நாம் அதை பெற்றுக்கொள்ள நாம் எழும்ப வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்கிறது. எழும்பினாதான் செயல்பட முடியும். நாம் இருந்த இடத்துல இருந்து அப்படியே தூசி பிடிச்சு அப்படியே வாழ்ந்துட்டு போக அல்ல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது. நம்மை உயர்த்தி தம்மை மகிமைப்படுத்துவதுதான் கர்த்தருடைய நோக்கம். தானியேலை உயர்த்தி தானியேலின் தேவனாக மகிமைப்பட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தி அவர்களுடைய தேவனாக மகிமைப்பட்டார். யோசேப்பை உயர்த்தி யோசேப்பின் தேவனாக எகிப்திலே கர்த்தர் மகிமைப்பட்டார். இதே போல என்னுடைய தேவனாக இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவனாக தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நம்மளே அவர் மகிமைப்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் எழும்பி செயல்பட வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. தேவனை நம்பி அவருடைய வார்த்தையை செயல்படுத்த அவர் நமக்கு நியமித்த கிரியைகளை செய்ய நாம் எழும்பும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடி தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மளே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசதிகளை ஆசீர்வாதம் வழங்குவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அடுத்த மாம்பரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.